ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு நிலாஸ் ஒரு சேனல். இன்றைக்கி நம்ம டீ கடையில் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பர் முறுமுறுப்பான ஆனியன் பக்கோடாவை எப்படி வீட்டில் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க போகலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சியை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அதே மாதிரி கொத்தமல்லியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பக்கோடாக்கு இப்படி நீளமாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பக்கோடா வேணுங்கிறத பொறுத்து இந்த வெங்காயத்தோட குவான்டிட்டி வந்து கம்மியும் அதிகமாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் இஞ்சி பூண்டுலாம் போட்டுக்கலாம். அது கூடயே பச்சை மிளகாய், ஜீரகம், அப்புறம் பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், உப்பு, லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம அரைச்ச மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு விடுங்க. அந்த வெங்காயம் வந்து எல்லாத்தோடையும் பைண்ட் ஆகணும். நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடுங்க. இதில் வந்து என்ன வேணும்னா வந்து சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம இதில் கடலை மாவு சேர்க்க போகிறோம். ஒரேடியாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிட்டே வாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் தண்ணி சேர்த்துடவே கூடாது. வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதத்திலேயே நம்ம பிசைஞ்சிடணும். இதில் வந்து உப்பு இருக்கா இல்லையான்னு வந்து கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம அரைக்கும் போதே சேர்த்துருக்கோம். அப்படி உப்பு பத்தலைன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஓரளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு பாருங்க. இன்னும் சூடாகிடுச்சுன்னா சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ரொம்ப மொத்தமாக ஃபுல்லாக போட்டாதீங்க. நல்லா அப்பப்போ வந்து திருப்பி விடுங்க. இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் நமக்கு கிறிஸ்பியாக ஆகும், இன்னொரு சைடு வந்து நமக்கு மாவு மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி. அப்புறம் இன்னும் நல்லா திருப்பி விடுங்க. இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகணும். அதே மாதிரி அந்த ஆனியனோட கிறிஸ்பும் வந்து நமக்கு இன்னும் வந்து அதிகமாகணும். நல்லா கலர் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் எடுங்க. அப்புறம் மக்களே, உங்ககிட்ட ஒன்று சொல்லியே ஆகணும். இது வந்து ரெக்கார்ட் பண்ணுறப்பயே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து ஆக்சுவலி பக்கோடா போட்டார். நான் வந்து அவர் போடவே வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அடுத்த டைம் வந்து எடுக்கிறதுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு இது வந்து காலி பண்ணிட்டேன். ஏன்னா நிஜமாகவே எனக்கு பக்கோடா அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி இங்கே நீங்களும் யாராவது இவ்வளோ பக்கோடா லவர்ஸ் இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த ப்ளூபெர்ரி வீடியோஸ்லாம் வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேணும்னா கண்டிப்பாக அதுவும் போடுற மக்களே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஈவினிங் டைமில் டீக்கு ஜோடியாக இந்த மாதிரி ஆனியன் பக்கோடா செஞ்சு கலக்குங்க. இல்லை ரெசிபி பண்ணலாம், யாரும் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்களே. கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நம்ம நிலாஸ் ஒரு சேனலில் செஞ்சிடலாம். அப்புறம் எதுக்கு வெயிட்டிங்? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. இன்னும் இதே மாதிரி சூப்பரான டிஷ்ஷஸ் நிறைய வெயிட்டிங்கில் இருக்குல்ல. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். டக்குன்னு பார்த்துடலாம், சமைச்சு கொடுத்து அசத்தலாம்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் மக்களே.